தென்காசியில் 76வது குடியரசு தின விழாவில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோன்று தென்காசி மாவட்டத்தின் 76வது குடியரசு தின விழா தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. 76வது குடியரசு தின விழாவில் மூவர்ண தேசிய கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ஏற்றி வைத்ததுடன் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் விண்ணில் பறக்கவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரூபாய் 5.20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய 367 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், சுதந்திர போராட்ட தியாகி லட்சுமிகாந்தன் பாரதி, வழக்கறிஞர் வெங்கடரமணன், சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் 76 குடியரசு தின விழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். சின்னப்பராஜ் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், இத்தனோர் தாமரை பூ இதழ் விரித்து இருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் ஊடி உணவு மேல் என்னும் வழக்கமில்லை. வண்ண பலூன்களை பறக்க விடுகிற நிகழ்வு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இதனுடைய தாற்பயம் என்னவென்றால் நிறத்தால் இனத்தால்